எலெக்ஷன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். விஜயகுமார் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்துட்டு விஜயகுமார் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்த ஒரு பையன் அப்படின்னு வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சராசரியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு அப்பாவா வந்து மரியம் ஜார்ஜ் இருக்காரு. அவர் வந்து 40 வருஷமாக வந்து அரசியல்வாதியாக இருக்கார். ஒரு தலைவருக்கு வந்துட்டு ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் நம்ம மரியம் ஜார்ஜ். அப்போ வந்துட்டு மரியம் ஜார்ஜுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வராரு. அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த கட்சியிலே இருந்தால் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆக முடியாது, நான் வேறு கட்சிக்கு போகிறேன், நீ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் மரியம் ஜார்ஜ் வந்துட்டு இல்லை, என் தலைவருக்கு நான் நேர்மையாக தான் இருப்பேன், நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையோடு வந்து மரியம் ஜார்ஜ் இருக்கார். எதிர்கட்சியில் போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு போய் கலந்துக்கிறாரு. ஆனால் தோற்று போயிடுறாரு எலெக்ஷனில். அந்த எலெக்ஷனில் தோற்றதுனால மரியம் ஜார்ஜோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு மரியம் ஜார்ஜை பார்த்தாலே எப்போவுமே வந்துட்டு ஒரு கோவம் இருக்கும். ஸோ அந்த கோவம் வந்துட்டு இந்த மரியம் ஜார்ஜுக்கு இருக்கிற பையன் விஜயகுமார் இருக்கார்ல நம்ம ஹீரோ, அவர் வந்துட்டு ஒரு லேட்டர் ஸ்டேஜில் வந்துட்டு எலெக்ஷனில் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலைனால மரியம் ஜார்ஜ், அதாவது வந்து விஜயகுமாருக்கு அப்பாவாக இருக்கிற மரியம் ஜார்ஜோட ஃப்ரெண்டு வந்து இந்த விஜயகுமாருக்கு வந்துட்டு ஒரு குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் என்னென்ன பகைகள், விஜயகுமாருக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு, எதுக்காக வந்து எலெக்ஷனுக்கு வந்து விஜயகுமார் நிற்கிறாரு, விஜயகுமார் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இந்த படத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த படத்தில் வந்துட்டு நிறைய கருத்தை வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் வந்துட்டு அரசியல்வாதிகள்லாம் வந்து அவங்க ஊர் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அதை யோசிக்காமலே வந்துட்டு அவங்க பகைக்காக வந்து அந்த ஊர் மக்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் ஓட்டு வாங்கிறதுக்காக அவங்க யார் காலெல்லாம் விழுறாங்கன்ற அளவுக்கு வந்துட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு ஓப்பனாக வந்து இந்த படத்தோட டேரக்டர் வந்துட்டு வெளிச்சம் காட்டி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து விஜயகுமார் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்காமல் ஒரு கேரக்டராகவே வந்துட்டு இந்த படத்தில் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வெறும் விஜயகுமாரை சுற்றியே இந்த படம் வந்து போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. மரியம் ஜார்ஜ் வந்து விஜயகுமாருக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. அவரை சுற்றி வந்துட்டு பல விஷயங்கள் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவரோட விஷயங்கள்லாம் வந்துட்டு விஜயகுமாரை வந்து எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணிச்சு, அப்புறம் விஜயகுமாருக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு மோதல் நடக்கும், அதுவும் வந்துட்டு எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆச்சு. அப்புறம் இந்த படத்தில் வந்து வத்திக்குச்சி திலீப் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான கேரக்டராக வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்துட்டு புது புது விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கோவிந்த் வசந்த் தான் மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் பிசிஎம் வந்து அவ்வளோவா சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்த அந்த ஸ்க்ரீன் பிளே வேகத்துக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஈடு கொடுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. கருத்து அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து என்ன தான் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்துட்டு பழைய கதையாக தான் இருக்குது. எதுவுமே வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்லை ஒரு புது கதையாக வந்து இந்த படத்தில் எதுவுமே எடுக்கலை. ஸோ அது வந்துட்டு ஒரு பயங்கரமான நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மெட்ராஸு அப்புறம் வந்துட்டு மாமன்னன் அப்படின்ற ஒரு 2 படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு அதே சாயல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் லைட்டாக வயலன்ஸ்லாம் இருக்குது. ஸோ சின்ன பசங்க வந்துட்டு அவ்வளோவா இந்த படத்தை வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா. ரொம்ப வந்து எதிர்பார்த்துலாம் போக வேணாம். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு அப்படிலாம் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண கதை, ஆனால் அது வந்து பொலிட்டிக்கல் ட்ராமாவாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. விஜயகுமாரோட கேரக்டரு, அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு அந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 2.5 ஸ்டார்ஸே தரலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு பழைய ஸ்டோரி லைன் தான், அதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து சுவாரஸ்யமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த டேரக்டர் கொடுத்துருக்காரு. பட் இன்னுமே ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அப்புறம் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் ஹோல்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக இருந்திருக்கும். பட் நோ ப்ராப்ளம், இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் தான். ஸோ இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கலாம், இல்லை ஓட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுக்கு ஆஃப் அண்ட் கைஸ் வாட்டா.